2016ல மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதுக்கு காரணமே ஜெயலலிதா தான். ஜெயலலிதா தான். இல்ல வைகோ தானே அது இனிஷியேட் பண்றாரு. 2 பேருமே வேண்டாம்னு சொல்லி அவர் தான் இனிஷியேட் பண்றாரு. பணம் கொடுத்தது யார்? வைகோவை ஏவி விட்டது யார்? ஏவி விட்டது யார் வைகோவை? வைகோ வந்து ஜெயலலிதாவினுடைய பி டீம். அப்போ 500 கோடி ரூபா கொடுத்தா செய்கிறதுக்கு எல்லா ஆளும் இருக்காங்க. 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா அந்த வச்சுக்க, நீ இந்த டீமை ஃபார்ம் பண்ணு, அவ்வளோதான். மக்கள் நல கூட்டணி இல்லைன்னா திமுக 96 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதில் 1.5% தான் அதிமுக வந்து. அப்போது ஜெயலலிதா நினச்சா ஜெயலலிதாவில் இந்திய பிரதமராகி இருக்கணும், இல்லை ஜனாதிபதிக்கு ஒன்றும் அதிகாரில் பிரதமராகி இருக்கணும். சுற்றி இருக்கிற நாடு பூரா ஓடி இருப்பான். ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்கள் அந்த அம்மா எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிடும். விலைக்கு வாங்க முடியாத பொருள்களே இல்லை ஜெயலலிதாவால். ஜெயலலிதா வந்து நீங்கள் அந்த அம்மாவை ஒரு அயன் லேடி என்று சொல்கிறது சால பொருந்தும். என்னென்னா வைகோ விஜயகாந்த் 2 பேரையும் அந்த அம்மா பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. அப்படி மக்கள் நல கூட்டணி உருவாகலைன்னா அதிமுக தோற்று போய் திமுக வந்துடும். திமுகவுக்கு எதிராக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியவர் ஜெயலலிதா. நான் அடித்து சொல்லுவேன். இன்னும் யாராவது எங்களை கேட்டாங்கன்னா இன்னும் நிறைய ரகசியங்கள் நான் சொல்லுவேன். யார் யார் பணம் வாங்கினா, எப்போ செலவு பண்ணால், என்ன நடந்தெல்லாம் கூட என்ன சொல்ல முடியும். அப்போது வைகோ பழைய விஜயகாந்த். ஸோ எப்போ 93ல் நீங்கள் திமுக உடைச்சிட்டு வரும்போது ஜெயலலிதா நேராக சந்தித்து அந்த அம்மா சொல்லுது, மிஸ்டர் வைகோ, நீங்கள் தான் இனிமேல் எதிர்காலம். திமுகவை உடைச்சிருங்க, திமுகவை ஒழிச்சிட்டிங்க. அதனால் நான் முதலமைச்சர், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் முதலமைச்சர், நான் எதிர்க்கட்சி. இது இனிமேல் நம்ம 2 பேரும் தான் அரசியலை. கருணாநிதி அரசியலில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் திமுக எதிர்ப்பை கைவிட்டுறாதீங்க. யார் சொல்கிறா? ஜெயலலிதா சொல்லுது வைகோக்கு. திமுக எதிர்ப்பு கையை விடாமல் ஏன்னா 9 மாவட்ட செயலாளர் கட்சி 2ஆக பிளக்குது. கிளைக்கழகம் வரைக்கும் 2ஆக பிளக்குது. யார்? திமுக. அப்போது தயவுசெய்து திமுக எதிர்ப்பு கை விட்டுறாதீங்க. எம்ஜிஆர் தான் பண்ணார், முதலமைச்சரானார். இன்றைக்கி நான் முதலமைச்சராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? திமுக எதிர்ப்பு மட்டும்தான் எம்ஜிஆர் அரசியல். எம்ஜிஆர் வேறு எதுவுமே தெரியாது. எம்ஜிஆர் பிஹெச்டியோ இல்லை கல்லூரி விரிவுரையாளரோ அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எதுவுமே தெரியாது. ஒரே விஷயம் திமுக எதிர்ப்பு தான். நான் கணக்கு கேட்டால் வெளியே அனுப்பிச்சார் கருணாநிதி. தீய சக்தி கருணாநிதி, ஏமாத்து பார்ட்டி கருணாநிதி. கருணாநிதி எதை சொன்னாலும் எம்ஜிஆர் இல்லைங்குவார். இவர் இல்லைன்னா அவர் ஆமாங்குவார். கருணாநிதி எம்ஜிஆர் திருடம் போலீஸ் விளையாடுறோம் அதுதான் சொல்லுவான். நானே சின்ன பையனில் எனக்கு தெரிய திருடம் போலீஸ்னா எம்ஜிஆர் போலீஸு கருணாநிதி திருடம், இதுதான் விளையாட்டேன்.